Hello students, this is Iqbal. 3.12 9th sum, the exercise the last sum. The hypotenuse of right angle triangle is 25 centimeter. அப்போ first right angle triangle நம்ம draw பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த இருக்கு டயக்ராம் முக்கியம் இருக்கு. ஓகே, ஸோ வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைபாட்னியஸ் வந்து 25, அதாவது இதான் 90 டிகிரி. ஓகேவா, அதுக்கு நேர் ஆப்போசிட் உள்ளதுக்கு பேர் தான் ஹைபாட்னியஸ். சரியா, அந்த சைடு தான் அது வந்து 25ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இஸ் பெரிமீட்டர் 56 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் நம்மளுக்கு தெரியாது, மூணே ப்ளஸ் பண்ணால் இந்த சைடு இது மூணே ப்ளஸ் பண்ணால் 56 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, சைடு தெரியாது, அதனால் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரியா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மால். அப்போ எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஏபிசி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்களா. given triangle ABC is right angle triangle. டயக்ராம் முக்கியம். ஓகேவா, ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ஃபார்முலா அப்படி என்ன வருங்க, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்படி எழுதுங்க, அது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏபிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். பிசி அப்படின்றது ஒய்ன்னு எடுத்திருக்கேன், அப்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் பண்ணால் 625 வரும், அது அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் given அது ஓகே 56 ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னா மூணே ப்ளஸ் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் ப்ளஸ், அப்போ பெரிமீட்டர்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 25. ஓகேவா, மூணையும் ப்ளஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 56. அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இதை சரி மாற்றுறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25. அப்போ 6ல் 5 போச்சுன்னா 1 வரும், அப்புறம் 5ல் 2 போச்சுன்னா 31. புரியுதா இது? ஓகே, நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒய் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ன்னு மாற்றணும், இல்லை ஒய்ன்னு மாற்றணும். சரியா, அப்போ ஒய்ன்னு மாற்றிக்கிறேன் இது. அப்போ இதை ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா, ஓகே சாரி, நான் இங்கே கீழே போட்டுறேன், இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே போட்டுருவோம். இதை ஒய் ஈக்குவல்ட்டு மாற்றின்னு வச்சிங்களேன். ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை என்ன பண்ண போகிறேன்னா புட்டின் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட போகிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுருங்க. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 31 மைனஸ் எக்ஸு. மேலே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625. இப்போ எக்ஸ் இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படி வந்துடும். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 31 இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர்னா 31 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ வந்து 31, பி வந்து எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர். மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், பி ஈக்குவல் டு எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், இந்த 625 அங்கே இருக்கட்டும். ஓகே, அப்போது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறமா 31 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 31 இன்ட்டு 31, 1 இன்ட்டு 31 31. இதை விட்டுருவோமா, அப்புறம் 3 இன்ட்டு 1 3, 3 3s are 9, 1 6, அப்போ 961 ப்ளஸ் 961.
இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into 1 2 2 3s are 6 62x. இதை உள்ளே கொண்டு வந்துடுங்க. minus 625 is equal to 0. அப்போ இங்கே 2x ஸ்கொயர் இது ரெண்டையும் இதுலேருந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். 2x ஸ்கொயர் ஓகே. அப்புறம் x வேணும், minus 62x இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 625ஆல் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 11ல் 5 போச்சுன்னா 6, இங்கே 5 இருக்குமா, 5ல் 2 போச்சுன்னா 3, இங்கே 9ல் 6 போச்சுன்னா 3, 336. பெரிய நம்பர் ப்ளஸ்னால ப்ளஸ் 336 இஸ் ஈக்குவல் டு 0. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், டிவைடட் பை 2. அப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 31x வரும். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாதி இதில் ஒரு 2 இருக்குமா, பேலன்ஸ் 1 13 6 2s are 12 பேலன்ஸ் 1 8 2s are 16 ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 168 வரணும், ஆட் பண்ணோம்னா minus 31 வரணும். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்னாவே ரெண்டுமே மைனஸ். அப்போ ஆட் பண்ணி பார்க்கணும். 168 2 டேபிள் போடுங்க. போட்டோம்னா என்ன வருங்க, 8 2s are 16 4 2s are 8. ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், 86 வருது. அப்போ இதில் கிடையாது. திருப்பி 2 டேபிள் போடுறேன், 42 பாதி. அப்போ 2 2s are 4 46 தான் வருது. ஸோ இதை ரெண்டையும் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 2s are 4, இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கேயும் 2 into 2 4 4 2s are 8 29 தான் வருது, 31 வரல. திருப்பி இங்கே 3 டேபிள் போட்டோம்னா 21. ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மாற்றி போட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அப்படி தானே. இப்போ 7 2s are 14 14, இங்கே 3 2s are 6 6 2s are 12, 14 + 26 தான் வருது. ஓகே, அப்படியும் வரல. அப்போது 2 7s are 14, 2 7s are 14 into 2, ஓகே 14 28 6 34 வரல. சரி, ஓகே, இதுக்கு வேறு ஐடியா பண்ணுவோம். ஸோ நம்ம இதை ரெண்டையும் 2 into 2 4 4 2s are 8 8 3s are 24. சரி, கரெக்டாக தான் வருது, நான் மிஸ் பண்ணிட்டேன். 2 into 2 4 4 2s are 8 8 3s are 24 24 + 7 31 வருது. ஓகேவா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாகவே வருது. 2 into 2 4 4 2s are 8. அப்போ 8 3s are 24 வருதா, 24ஓட 7 ஆட் பண்ணுங்கள், 31 வந்துருச்சு. அப்போது இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் minus 24x minus 7x plus 168 equal to 0. அப்போ அந்த minus 24 minus 7 x ஸ்கொயர் பக்கத்தில் 1 இருக்கா, by 1 by 1. அப்போ x minus 24 அப்புறம் x minus 7 is equal to 0. ரெண்டா பிரிச்சிங்கன்னா x minus 24 equal to 0 or x minus 7 equal to 0. அப்போது x equal to 24 and x equal to 7 வந்துருச்சு ஆன்சர். ஸோ நம்ம y வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், x equal to 24 நம்ம ஈக்குவேஷன் 2ல் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், 2ல் y கிடச்சிரும். y equal to 31 minus 24 இங்கே இருக்குது பாருங்கள் இதில். அப்போ 7 கிடைக்கும், அப்படி மாற்றி கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை x equal to 7 போட்டிங்கன்னா y equal to 31 minus 7 is equal to 24 கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்மால் சைடு. ஓகேவா, 24 இருந்தால் 7 7 இருந்தால் 24. தட்ஸ் ஆல்.